திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அமிர்தாபுரம் வாக்குச்சாவடி மையத்தில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருத்தணி கோ அரி தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியின் வானவெரட்டியில் உள்ள வாக்குச்சாவடியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் வாக்காளர்களுடன் வரிசையில் நின்று தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். சேலம் மாவட்டம் சங்ககிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாமியாம்பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியின் 130 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரராஜன் குடும்பத்தினருடன் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். சென்னை அசோக் நகரில் உள்ள தனியார் பள்ளியில் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் ரவிமரியா தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். தனது குடும்பத்தினருடன் வரிசையில் நின்று ரவிமரியா கடமையாற்றினார். சேலம் மாவட்டம் புத்திரகவுண்டம்பாளையத்தில் அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி தலைவருமான இளங்கோவன் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். சென்னை சோழிங்கநல்லூர் பகுதியில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடிகை கௌதமி ஜனநாயக கடமையை ஆற்றினார். பொதுமக்களுடன் வரிசையில் நின்று தனது வாக்கை செலுத்தினார். கோவை மாவட்டம் திப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் குடும்பத்தினருடன் முன்னாள் சட்டப்பேரவை துணை சபாநாயகரும் மாவட்ட செயலாளருமான பொள்ளாச்சி ஜெயராமன் ஜனநாயக கடமையை ஆற்றினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெறும் என்றார். தமிழகம் முழுவதும் எடப்பாடியாருடைய அலை பிரம்மாண்டமாக வீசுகிறது. 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அமோகமாக வெற்றி பெறும். சென்னை நுங்கம்பாக்கம் பத்மசேசாத்ரி மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் அதிமுக மகளிர் அணி இணை செயலாளர் காயத்ரி ரகுராம் வாக்குப்பதிவு செய்து ஜனநாயக கடமையாற்றினார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அரசு மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தேன்மொழி சேகர் தனது குடும்பத்தினருடன் ஜனநாயக கடமையாற்றினார். அதேபோல் திண்டுக்கல் MUM அரசு பெண்கள் கலைக்கல்லூரியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கழக இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசறை மாநில செயலாளருமான VPP பரமசிவம் தனது வாக்கினை பதிவு செய்தார். சிதம்பரம் நாடாளுமன்ற தனித்தொகுதி குமாராட்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் குடும்பத்தினருடன் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தர்மன் தோப்பு பகுதி வாக்குச்சாவடியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் TM தமிழ் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் முகமது முபாரக் திருநெல்வேலி மாநகராட்சி மேலப்பாளையம் மண்டலம் 49வது வார்டு கணேசபுரம் மேற்கு ஆரம்பப்பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஜனநாயகத்தில் மக்கள் தங்களின் வாக்களிக்கும் கடமையை தவறாமல் செய்ய வேண்டியது அவசியம் என்றார். அரக்கோணம் நாடாளுமன்ற அதிமுக வெற்றி வேட்பாளர் AL விஜயன் புலிவலம் வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்று வாக்கு செலுத்தி ஜனநாயக கடமையாற்றினார். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜசேகர் பெரும்பாக்கம் பாரதி வித்யாலயா உயர்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் தனது குடும்பத்தினருடன் சென்று வாக்களித்தார். அதேபோல் காஞ்சிபுரம் காமாட்சி காலனியில் உள்ள அரசு நடுநிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் முன்னாள் அமைச்சர் V சோமசுந்தரமும் தனது குடும்பத்துடன் சென்று ஜனநாயக கடமையாற்றினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கஞ்சனூரில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் RK பாரதி மோகன் ஜனநாயக கடமையாற்றினார். பொதுமக்களுடன் வரிசையில் நின்று தனது வாக்கினை செலுத்தினார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடையநல்லூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளருமான கிருஷ்ணமுரளி தனது வாக்கினை பதிவு செய்து ஜனநாயக கடமையாற்றினார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே 6வது வார்டு பகுதியில் உள்ள பள்ளியில் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் N சந்திரசேகரன் தனது வாக்கினை செலுத்தி ஜனநாயக கடமையாற்றினார். சென்னையை அடுத்த ஆவடி காமராஜர் நகரில் உள்ள அரசு பள்ளியில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக சிறுபான்மை பிரிவு செயலாளருமான அப்துல் ரஹீம் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். பொதுமக்களுடன் வரிசையில் நின்று தனது வாக்கினை செலுத்தினார். ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையத்தில் மாநகராட்சி தொடக்கப் பள்ளியில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KS தென்னரசு ஜனநாயக கடமையாற்றினார். தனது குடும்பத்தாருடன் வந்து தனது வாக்கினை செலுத்தி ஜனநாயக கடமையை ஆற்றினார். விருதுநகர் மாவட்டத்தில் சீச சுப்பையா நாடார் அரசு பள்ளியில் முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தனது வாக்கினை செலுத்தி ஜனநாயக கடமையாற்றினார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த தேர்தலில் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் தேமுதிகவிற்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்றும் கடுமையான வெயிலிலும் மக்கள் வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையாற்றியது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறினார். மிகப்பெரிய வெற்றி தேசிய விஜய் பிரபாகருக்கு கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்.
தமிழகம் முழுக்க மிகுந்த எழுச்சி மிக்க ஒரு சூழ்நிலை தெரிகிறது. குறிப்பாக காலையில் சென்னையில் இருந்தேன், காலையில் பார்த்துட்டு வர்றப்போ மிக மிக எழுச்சி தெரிகிறது. இவ்வளவு வெயிலையும் கூட மக்கள் வரிசையில் நின்று வாக்களிப்பது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சேவூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் முன்னாள் அமைச்சரும் ஆரணி சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ். ராமச்சந்திரன் ஜனநாயக கடமையாற்றினார். தனது குடும்பத்தினருடன் சென்று தனது வாக்கினை பதிவு செய்தார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே எடுத்துக்கட்டி சாத்தனூரில் அப்துல் கலாம் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ப. பாபு ஜனநாயக கடமையாற்றினார். தனது மனைவியுடன் வந்து தனது வாக்கினை செலுத்தி ஜனநாயக கடமையை ஆற்றினார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள ஆஸ்பிரின் தோட்டம் வாக்குச்சாவடி மையத்தில் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் சுர்ஜித் சங்கர் தனது வாக்கினை செலுத்தி ஜனநாயக கடமையாற்றினார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அச்சங்குளம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் ஜனநாயக கடமையாற்றினார். அவரது மனைவியும் ஒன்றிய குழு தலைவருமான வசந்தி மான்ராஜுடன் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். இதைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் மற்றும் முன்னாள் அமைச்சர் இன்பத்தமிழன் இருவரும் வாக்குச்சாவடிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் மாலை 6 மணி நிலவரப்படி 72.84% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்குட்பட்ட ஒரே ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு நிறைவடைந்தது. இதனையடுத்து வாக்குப்பெட்டிகள் சீல் வைக்கப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டன. கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட நாகர்கோவில் இந்து கல்லூரி வாக்குச்சாவடியில் ஏராளமானோர் தங்களது முதல் வாக்கினை பதிவு செய்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய முதல் முறை வாக்களித்த மாணவி ஒருவர் வாக்களிக்கும் அனுபவம் மகிழ்ச்சிகரமாக இருந்ததாகவும், நாட்டின் தலைவர்களை தேர்ந்தெடுக்க முதன்முறையாக வாய்ப்பு கிடைத்ததை நினைக்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்ததாகவும் கூறினார். நாகர்கோவிலில் ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போடுறேன். பார்லிமெண்ட் உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போடுற எல்லாருமே கண்டிப்பாக நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஓட் போடணும். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேலம் மாவட்டம் மஞ்சக்கோட்டை கிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் சித்ரா தனது குடும்பத்துடன் மக்களோடு வரிசையில் நின்று வாக்களித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சுப்பாறை ஊராட்சிக்குட்பட்ட மலை கிராம மக்கள் பேச்சுப்பாறை அணையை படகில் கடந்து வந்து ஆர்வமுடன் வாக்களித்தனர். பேச்சுப்பாறை ஊராட்சிக்குட்பட்ட தச்சமலை, மாங்காமலை, முடவன்போற்றை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மலை கிராம மக்கள் வாக்களிப்பதற்காக உறைவிட மேல்நிலைப் பள்ளியில் வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்பட்டது. இதையடுத்து நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்காக பேச்சுப்பாறை அணையை படகு மூலம் கடந்து பின்னர் சுமார் 2 கிலோமீட்டர் நடந்து வந்து ஆர்வமுடன் வாக்குகளை பதிவு செய்தனர்.